இன்னைக்கு திருச்சி மணப்பாறையிலேருந்து மஹிந்திரா XUV 3XO காரில் ஸ்டியரிங் கிராஸாக இருக்கிறதாவும் டைட்டாக இருக்கிறதாவும் சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த காரில் 14,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கு. ஆனால் கார் வாங்கின புதுசுல இருந்தே இப்படி இருக்கிறதா சொன்னாங்க. இதுக்கு காரில் இருக்கிற MRF டயர் தான் காரணமாக இருக்குமோ நினச்சி கேட்டாங்க. உண்மையிலே MRF டயர் தான் மஹிந்திரா கார்களுக்கு ரொம்ப பொருத்தமானது. மஹிந்திரா கார்களை ரஃப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும். ஆனால் இது சில பேருக்கு தவறான புரிதலை கொடுக்குது. நான் வழக்கம் போல சென்சார் டார்கெட் எல்லா வீலுக்கும் மாட்டிட்டு ரன் அவுட் ப்ராசஸ் வந்ததும் காரை பேக்கிலிருந்து ஃப்ரெண்டுக்கு தள்ளி நிப்பாட்டிட்டு கேசர் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஹேண்ட் பிரேக்கை போட்டு பிரேக் லாக்கை வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி பிளேட் லாக்கை எடுத்து விட்டுட்டு ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி கடைசியாக சென்டர் பண்ணுறப்ப காரோட ரீடிங் வந்துச்சு. அதில் கேமர் கேசர் கரெக்டாக இருந்துச்சு. அதோட இந்த காருக்கு கேமர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் டோ ரீடிங் மட்டும் ஃபுல்லாக மாறி இருந்துச்சு. இந்த மாதிரி டோ ரீடிங் ரெண்டும் உள் பக்கம் பார்த்த மாதிரி இருந்தால் ஸ்டேரிங் டைட்டாக தான் இருக்கும். இப்போ நான் ஸ்டேரிங்கை மெல்லமாக சேக் பண்ணி செடியாக வச்சு லாக் பண்ணிட்டு காரை ஆஃப் பண்ணல. ஏன்னா இது எலக்ட்ரிக் ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங் டைட் கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டேரிங் நேராக வச்சதும் லெஃப்ட்ல மட்டும் ரீடிங் ரொம்ப மாறி இருந்துச்சு. இப்போ பார்க்குற இந்த என்ட்ராய்டு நட்டை ஸ்டான்லி பிராண்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்பானர் போட்டு லூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் நட்டு அவ்வளோ சீக்கிரமாக லூஸ் ஆகலை. ஆனாலும் ரொம்ப வேகமாக தட்டினதில் லூஸ் ஆகிடுச்சு. இதனால் என்ட்ராய்டு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ரீடிங்கை சரியாக கொண்டு வந்ததும் வெரிஃபை கேசர் ப்ராசஸ்க்காக திரும்பவும் ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பினேன். ஏன்னா நட்டை வேகமாக தட்டி லூஸ் பண்ணும்போது ரீடிங் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஸ்டேரிங் நேராக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரீடிங்கை பார்க்குறப்ப லெஃப்ட்டில் மட்டும் கொஞ்சமாக மாறி இருந்துச்சு. அதனால் திரும்பவும் ஸ்டேரிங்கை சேக் பண்ணி நேராக வச்சு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் டைட் வச்சுட்டேன். இப்போ ரீடிங் சரியானதும் பிரிண்ட்டை போட்டு முடிச்சுட்டு காரை டெஸ்ட் ட்ரைவ் போகலான்னு கஸ்டமரோட கிளம்புனேன். ஓரளவுக்கு முன்னாடிக்கு எவ்வளோ பெட்டரு. முன்னாடி விட்டாலே அப்படியே லெஃப்ட் போயிட்டே இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குல்ல, ஸ்மூத்தாக இருக்குல்ல. ஓகே ஓகே. இப்போ கஸ்டமருக்கும் பரம திருப்தி. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.